This is about the new unit 4, chapter 10 for the zoology students, but it is chapter 9 for biology students. It deals about applications of biotechnology. So before getting to the chapter, you have to recollect your knowledge on structure of DNA, protein synthesis, genetic engineering in your lower classes and also in your previous chapters of this year. So, biotechnology refers to what are the techniques involved or what are all the equipments, but with this, it's a kind of lab techniques. So, instruments, they are all said to be technique. So, using those techniques, if it is applied to the welfare of living organism, that is said to be biotechnology. If it is applicable and make some inventions and also helpful moments, if it is possible, means that is called as applications of biotechnology. Of course, it is possible in nowadays because it's really an interesting topic. At the end of this topic, you can feel that we are like a god because it's possible in all the ways. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have to undergone with medicine. இது ஆல்ரெடி எக்ஸிட்டில் இருக்கிறது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜீன் தெரப்பி, this is also a new one, பட் என்ன பாப்புலர் வே எங்கேயோ செஞ்சுட்டு இருந்தது, நவ் இட் இஸ் காமன் மேன்கோ போகிற அளவுக்கு இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ். அண்ட் தென் ஸ்டெம் செல் தெரப்பி, இது இப்போ தான் வந்து ரீசண்டாக இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அபவுட் ஸ்டெம் செல்ஸ். நீங்கள் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. போர்ன் பேபீஸில் இருக்கிற அந்த அம்பிளிக்கல் கார்ட் கனெக்ஷனை கட் பண்ணி அதில் இருக்கிற செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸே டூயிங் தட் ஒன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் காஸ்ட். அதுக்கு நம்ம மந்த்லி பேஸோ இல்லை அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். வாட் திஸ் இஸ், எதுக்காக இதை ஸ்டோர் பண்ணோங்கிறது when we come into this topic, stem cell therapy, there I will explain it. And then molecular diagnosis. Diagnosis means symptoms வச்சு this is the disease அப்படின்னு சொல்லும்போது that is called as diagnosis. Molecular level, that is genetically from one generation to another generation pass ஆகிறத modify பண்ணுறோன்னா that is called as the molecular diagnosis. And with the help of this biotechnology we can produce transgenic animals. ஸோ இது வந்து ஆல்ரெடி மைஸ், ஃப்ரூட் ஃப்ளைஸில் நிறையவே நடந்திருக்கு. டு என்ரிச் அந்த ஈல்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரூட் ஃப்ளைஸை ஃபார் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். அண்ட் தென் டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ்லேயும் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதே மாதிரியான இன்னொரு சேம் ஜெனட்டிக்கல் லெவலில் சேம் ஆர்கானிசம் எக்ஸாக்ட் காப்பீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு we can make use of the animal cloning கொண்டுட்டு வர முடியும். பட் இதில் எல்லாமே தாண்டி பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ்ஸு மெயினாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் த்ரூ பயோடெக்னாலஜி வருதோ, ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் there is some usesங்கிறப்போ they are used up. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. த ஆர் செட் டு பி பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ். அண்ட் இதெல்லாம் பண்ணாலும் there is some ethical issues. ஏன்னா அனிமல்ஸில் பண்ணுறோன்னா அதுலேயே இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. மோர் அமௌண்ட் ஆஃப் அனிமல்ஸ் கில்லிங் ப்ராசஸ் நடக்குது. அதை டயக்னோஸ் பண்ணுறேங்கிற பேரில் நிறையவே வந்து இட் ஹேஸ் டு பி கில்ட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அனிமல்ஸை தாண்டி மேன்க்குன்னு வரும்பொழுது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரும்பொழுதுன்னா நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் ஃபுல் அமௌண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப் லாங் வாழணுங்கிற ஆசை அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியஸ்ட் லைஃப் லீட் பண்ணோங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆல் த மென் ஹேவிங் தேர் லைஃப் டு ஸ்பெண்ட் எவ்வளோனா ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஜெனட்டிக்கல் டிசீஸ் வரவே கூடாதுங்கிறப்போ
they are entering into biotechnology ஹெல்ப்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அந்த மோ எத்திக்கல் இஷ்யூஸ்ன்னு வரும்பொழுது அது அவங்கள மட்டும் பர்டிகுலராக சொல்கிற விஷயம் இல்லை. அவங்களோட சரௌண்டிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களையும் வந்து மீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணுற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த டொனேஷனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். சேமே எத்திக்கல் இஷ்யூஸில் வரும்பொழுது அவங்க எவ்வளோ ஈகராக இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தெரப்பி கொடுங்கன்னு ஈகராக இருந்தாலும் இதனோட கான்சிக்வன்சஸை சுற்றி இருக்கிறவங்களும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். தி நீட் டு டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ அதுக்காக வர்றது தான் இந்த எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த டாப்பிக்கில் we are going to discuss a lot more about. So we can say that நான் என்ன சொல்ல முடியும்னா இந்த பயோடெக்னாலஜியில் அட்வான்ஸ்டு ஒன்னு பார்க்கும்பொழுது we can design our baby. சிங்கிளாக சொல்கிறாங்க. வெரி மீனிங்ஃபுல் வேர்ட். we can design our baby. it is possible. இது ஆல்ரெடி எக்ஸிட்டில் வந்திருக்கு. பட் it has some, as I said, it has some ethical issues. So design our baby in the sense இப்போது பேரண்டல் கேரக்டர்ஸை விட சம்திங் என்னோட குழந்தை ஷுட் பி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ தட் இஸ் பாசிபிள். என்னோடய கேரக்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாதர் வேண்டாம், மதரோட கேரக்டர் மட்டும் டாமினண்ட்டாக இருக்கணுங்கிறப்போ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நோ, எங்கள் பேரண்ட்ஸோட எந்த கேரக்டர்ஸும் வேண்டாம், அதில் சம் ரிசசிவ்னஸ் இருக்குது, என் குழந்தை எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது biotechnology fully have its hands towards those parents. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக டிசைன் அவர் பேபி. அதுலேயே வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிற போது மடோனோ மாதிரி ஒரு ஹை பிச்சில் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸோடு ஒரு பேபியை கொண்டுட்டு வர முடியுங்கிறது நவ் இட்ஸ் பாசிபிள். அண்ட் இன் திஸ் கேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஈஸியாக வந்து நம்மளால் ஃபர்தராக இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த கேஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன நமக்கு தெரிஞ்சதுன்னா, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா ப்ரோட்டீன்ஸை மட்டும் எடுத்துகிட்டால் போதும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களோட ஜீனோமோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் என்னவோ தெரப்பியூட்டிக்கலி மீன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றது தான் தெரப்பியூட்டிக்கல். அதில் எது இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் அந்த சிந்தசிஸ் நம்மளோட பாடி பில்டிங்கில் விச் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ட்டுங்கிறது நமக்கு தெரியணும். அது ப்ரோட்டீன் சிந்தசிஸில் யூ குட் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். ஹீலிங் பவர் இருக்கும் மெடிக்கலி. வி கேன் சே தட் மெடிக்கலி இட் ஹேஸ் சம் ஹீலிங் பவர், சம் காட் லைக். அதுதான் அங்கே அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ இட் ஹேஸ் சம் பெக்குலியர் characters other than the proteins ன்னு வரும்போது all the qualities is being used for the treatment ன்னு சொல்லும்போது you have to know about protein synthesis, how it is produced. And in genetic engineering பார்க்கும்போது handling with manipulation ன்னு சொல்லுவாங்க. manipulation of DNA, that is called manipulation in the sense இதில் வந்து டிஎன்ஏவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இங்கே வந்து இன்ஜினியரிங்கில் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஹியர் தே ஆர் யூஸிங் டிஎன்ஏ அஸ் அ மெட்டீரியல். ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ரியலி ஹாவ் அ நாலேஜ்னு சொல்லலாம். பயோடெக்னாலஜியில் யூ ஹாவ் அ மெனி ஸ்கோப் இன் ஃபியூச்சர். ஸோ டீச்சிங் லைன்லேயும் போகலாம், ஒரு யூ கேன் யூஸ் பயோடெக்னாலஜியில் அட்வான்ஸ்டு பிஹெச்டி லெவல்லையும் இருக்குது. So it's a very advanced course. Let's see about the next topic. So இந்த therapeutically important protein சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸை வச்சு தான் இப்போது எல்லா பயோடெக்னாலஜியுமே அட்வான்ஸ்டாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தட் விச் இஸ் தட் அந்த தெரப்பியூட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டுங்கிற ப்ரோட்டீனை if we extract, அதுவும் எங்கே இருக்கோன்னா ஜீனில் தான் இருக்கும். ஜீன்லேருந்து அந்த ப்ரோட்டீனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது அப்படி கையில் எடுக்கிற விஷயம் இல்லை. இட் ஹேஸ் சம் டெக்னிக்ஸ். இது வந்து சேம் ஸ்பீஷீஸ் ஆர் அனதர் ஸ்பீஷீஸ் எப்படி வேணா இருக்கலாம். அந்த ப்ரோட்டீன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எதுக்கு கொடுக்க போகிறாங்களோ அதனோட சேம் ஸ்பீஷீஸாக இருக்கலாம் ஆர் எல்ஸ் அனதர் ஸ்பீஷீஸாக இருக்கலாம். இட் ஓன்ட் கோயிங் டு அஃபெக்ட்னு சொல்லலாம்.
ஸோ இப்படி எடுக்கும்பொழுது இதை அனதர் ஆர்கானிசம்க்கு கொண்டுட்டு போகலாம். இதில் எந்த இப்போது டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும்பொழுது பிளட்டு எப்படி அந்தந்த குரூப்பில் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கணுங்கிறோமோ அந்த மாதிரி இல்லை இந்த இடம். பிகாஸ் இட் ஹேஸ் சம் தெரப்பியூட்டிக்கல் கேரக்டர். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனதர் ஆர்கானிசம் கொண்டு போகும்பொழுது இந்த இடத்துல அந்த ப்ரோட்டீன் ஒர்க் ஆகிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அந்த இடத்துல அந்த போய் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே போய் நிற்குதோ அந்த டிஎன்ஏ is said to be or DNA or recombinant DNA. So here itself the name meaning is there. Combinant means combining actions. Some in the species in the genode அதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் கம்பைன் ஆகுது. எப்படின்னா திரும்பவும் கம்பைன் ஆகுது. எந்த இடத்துல another organismல கம்பைன் ஆகும்போது they are said to be or DNA or recombinant DNA. So if it is டெக்னாலஜியாக யூஸ் பண்ணும்போது they are named as rDNA technology or else it is called as recombinant DNA technology. So recombinant DNAங்கிறது தான் main process in biotechnology. So let's see about the definition for biotechnology. So what is might be the definition means applications of கண்டிப்பாக அப்ளை பண்ண முடிஞ்ச டெக்னாலஜிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க டெக்னாலஜிஸ் ஸ்டடியிங் ஆஃப் தோஸ் டெக்னிக்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அஃப்கோர்ஸ் ஏன்னா இட்ஸ் பயோடெக்னாலஜி சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் ஏன்னா இதில் டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங்கில் இங்கே ப்ரோட்டீன்ஸை தான் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேட் இட் நீட்ஸ் சம் மெட்டீரியல் இல்லாமல் அங்கே நடக்காது. So that it is called as engineering. Principles, both the principles அதுக்கான principles இருக்குது. டிஎன்ஏ லோக்கஸ்ன்னு சொல்கிறோம், குரோமோசோமல் லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். டிஎன்ஏ எங்கே இருக்கணும், ப்ரோட்டீன் அது கூட எப்படி காம்பினேஷனில் இருக்கணும், அந்த இடத்துல அதனோட பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் சிந்தசிஸில் எப்படி போச்சுன்னா சிந்தசிஸ் ஆகும்போது அங்கே பாண்டிங் எப்படி பிரேக் ஆகுது, why the ஏடிபி ரிலீஸ், ஏடிபி அங்கே ரிலீஸ் ஆகும்பொழுது அது ஏன் எனர்ஜி மாலிகுலாக கன்வெர்ட் ஆகணும், இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் தட் இஸ் நோ கொஸ்டின் பட் இட் இஸ் ஹேஸ் டு பி ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லும் போது தே ஆர் செட் டு பி பிரின்சிபல். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல் டு த ப்ராசஸிங். இதை ரெண்டையும் வச்சு இந்த பிரின்சிபல்ஸை வச்சு என்ன ப்ராசஸ் ரிசல்ட் கொண்டுட்டு வராங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இங்கே என்ன மெட்டீரியல்ஸ் as I said the materials are protein மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை எப்படி கொடுக்குறாங்கன்னா த்ரூ பயாலஜிக்கல் ஏஜென்ட். ஏன்னா இங்கே ஆர்கானிசம் ஒன்று எடுக்கிறாங்க. ஆர்கானிசம் இல்லைன்னா நீங்கள் தனியாக எடுத்து ப்ரோட்டீனை கையில் வச்சுட்டு இருந்த நோ யூஸ். அது ரீகாம்பினேட் ஆனால் மட்டும்தான் இட் இஸ் டு பி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். அந்த டிஎன்ஏ அந்த ப்ரோட்டீன் அதனோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன ஐ கலராக இருந்தால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் அன் ஆர்கானிசம் தட் இஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். This is why they are need means this is providing நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா கூட்ஸு கொடுக்கும். ஸோ கூட்ஸ் in the sense இங்கே வந்து some products and also services நமக்கு தெரப்பின்னு சொல்கிற அந்த சர்வீசஸில் வரும். ஸோ கூட்ஸுங்கிறது ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ்ங்கிறப்போ நம்மளுக்கு இந்த க்ளோனிங் சொல்கிறோம், அதில் சர்வீசஸ் அதில் கொண்டுட்டு போகலாம். டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனிமலில் நம்மளால் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே ஒரு அனிமலில் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். அது டிரான்ஸ்ஜீனிக் அனிமல் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதுங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ தெரப்பி நம்மளோட ஜெனட்டிக்கல் வைஸில் வர மெடிசன்ஸால் எதுவுமே க்யூர் பண்ண முடியாதுங்கிறப்போ டைரெக்டாக எங்கே போயிடுறாங்க, அதை எது காஸ் பண்ணதோ அந்த டிஎன்ஏவே ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் த தெரப்பி. So these are all the services through biotechnology. Applications of scientific and engineering principle to the processing of materials by biological agents to provide goods and services. This is the perfect definition for biotechnology. This name biotechnology, the term has been first used before 20th century. தான் அது வந்து பெருசாக பேசவே ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் பிகாஸ் அனிமல்ஸில் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த க்ளோனிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சக்ஸஸ் ஆகி அது லாங் லாஸ்டிக்காக அதனோட கேரக்டர்ஸ் ரிட்டைன் ஆகும்பொழுது தான் அது ஃபுல்லி சக்ஸஸ்.
நடுவில் எதனா அதுக்கு ஒரு டிசீஸ் வந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகும்பொழுது இட்ஸ் அ மேசிவ் ஃபெயிலியர். ஸோ அந்த சக்ஸஸிவ்காக தான் அவங்க லேட்டாக தான் நமக்கு வந்து பயோடெக்னாலஜி பற்றியே தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூஜி அண்ட் பிஜி டிகிரிஸாக காலேஜஸில் கொண்டுட்டு வந்தாங்க. இட் இஸ் அண்ட் 20th century, தட் இஸ் பிஃபோர் 20th century. ஸோ ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நோ தட் இட்லி தோசா பேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் சம் அதை வந்து ஃபார் 2 to 3 hours அந்த சோக்கிங்கில் இருந்ததுக்கப்புறம் வி நீட் டு லீவ் இட் ஃபார் 12 hours. அதுவும் வந்து நைட்டில் பண்ணோன்னா தான் இட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட்னஸ் அப்படிங்கிறது. அந்த பேக்டீரியல் ஆக்டிவிட்டி நடக்கும்பொழுது தான் இட் இஸ் கோயிங் டு பி அ ஹெல்ப்ஃபுல் ஒன். இதை இட்லி தோசா எடுக்கும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஆல்டுகெதர் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக இட் ஹேஸ் டு பி தட் இஸ் ஒரு சோக்கிங்கில் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் இட்ஸ் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரெட் மேக்கிங் யூ நோ தட் அந்த ப்ரெட் மேக்கிங்லேயும் வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கறதே வந்து ஒன் ஆஃப் த பேக்டீரியல் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பயோடெக்னாலஜி, அ கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த பேக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ரெட்டில் கொடுக்கும்போது மட்டும்தான் இட் கிவ்ஸ் தட் சாஃப்ட்னஸ். ஒரு மேசிவாக ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டுட்டு வரும்பொழுது டேஸாக வச்சு கொண்டுட்டு போனோன்னா அவங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அவங்க ஹை லெவலில் போகணுன்னா they need to be introduce the biotechnology. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எது தேவையோ சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் அவங்களுக்கு தேவைங்க ப்ரெட்டில் ஒரு பேக்டீரியா. ஸோ அதை வந்து ஆம்பிள் அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி க்ளோனிங்கில் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ரெட்டில் கொடுக்கும்போது அந்த பாப்புலேஷன் நம்மளோட வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு ப்ரெட்டையும் ஈக்குவலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த மேனுஃபேக்சரிங் கோயிங் டு பி குட் எனஃப். அண்ட் ஆல்சோ வைன் இதுவும் வந்து ப்ராசஸிங்கில் இட் ஹேஸ் ஸோ மெனி ப்ராசஸ். அந்த ப்ராசஸிங்கில் மிஸ்டேக் ஆச்சுனாவே நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுன்னு சொல்கிறது வராது, ஸ்மெல் வரும். ஸோ இது வந்து வெரி பர்ஃபெக்டாக செய்யணும். ஸோ இதில் அவங்க பயோடெக்னாலஜி நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ், ப்ரெட் அண்ட் வைன். ஸோ தே டாக்டரேட்லன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அந்த டாக்டரேட் படிச்சிருக்கிறதுனால தான் தே ஹாவ் த ஈஸியாக வந்து எந்த மெட்டீரியல் தட் இஸ் ப்ரெட்டில் எந்த பேக்டீரியா வரணும், வைனில் ஹவு மெனி டேஸ், ஹவு மெனி கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு நாலேஜ் அவங்க பயோடெக்னாலஜி படிச்சிருந்தால் தான் தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல். ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் இருக்கிற இன்னும் அட்வான்ஸ்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி அமேசிங். இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் வேர்ட் டு டிஸ்கிரைப் திஸ் இஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது நம்ம சக்ஸஸிவ் பேஜஸில் இருக்கிறத பார்த்தோன்னாவே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ரொம்ப வாட் கேன் சி சிம்பிள் விஷயம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து தான் உள்ளே சேர்த்துட்டு செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அஸ் வெரி டெலிகேட்டோ இல்லை இதில் என்ன பெருசாக இருக்க போகுது, இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறத தான் க்ளோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நாட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் அனதர் ஃபீல்டு அதர் மோர் தேன் அ ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் ஸோ மெனி அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இருக்குது. லெட்ஸ் see that. The first and foremost one is the medicine. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மெடிசன்ஸ் இருந்தால் தான் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே பாஸ் பண்ணிட்டு போக முடியுங்கிற அளவுக்கு ஃபுட்லேயும் நம்மளுக்கு நிறையவே ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மெடிசன் இஸ் த ஒன்லி திங் அந்த லாங் லைஃப் அண்ட் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இருக்குங்கிற மாதிரி now it's formed off. So we can now see about the applications. எப்படி இந்த பயோடெக்னாலஜியை மெடிசன்ஸில் யூஸ் பண்ணி ஒரு வேஸ்ட் அமௌண்ட்டை கொண்டுட்டு வந்து இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு எல்லாருக்குமே எல்லா டேப்லெட்ஸும் கிடைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த பயோடெக்னாலஜி ஃபீல்ட். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட்டு ஒன் என்ன பண்ணாங்கன்னா ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலினை தான் ஃபஸ்ட்டு அவங்க பயோடெக்னாலஜி ஃபீல்டில் ஹியூமனை வச்சு ஒரு டெஸ்ட்டுன்னே கொண்டுட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கணும், அப்ரூவல் கிடச்சி அதில் கான்சிக்வன்சஸ் வரக்கூடாது, வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு பி ரெடி எனஃப். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் தான் இந்த ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ யூ நோ திஸ் வெரி வெல். இன்சுலின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ்லேயும் பர்டிகுலர் என்ன ரீஜியன்னா ஐலெட்ஸ் ஆஃப்
Langerhans. இந்த லேங்கர்ஹான்ஸ்லேயும் which are the responsible cells-ன்னு பார்த்தீங்கன்னா they are said to be beta cells. ஸோ இந்த பீட்டா செல்ஸை தான் இன்சுலினுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இன்சுலின் அங்கே ப்ரொடியூஸ் ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, சர்க்குலேஷனில் போகணுங்கிறதே டிசைட் பண்ணது பீட்டா செல்ஸ். ஸோ இட் ஹாஸ் 51 அமினோ ஆசிட்ஸ். அகெயின் இங்கே அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகும்போது ப்ரோட்டீன் வரும். ஸோ இங்கேயும் வந்து ப்ரோட்டீன் தான் மெயின் பார்ட். This amino acid has two groups, one is A, another one is B. They are double bonded sulfide bondல combine ஆகியிருக்கும். A group has 21 amino acids split பண்ணியிருப்பாங்க. It has 30 amino acids. So why human insulin ஏன் வந்து பயோடெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் மெடிசனாக கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலினோட பெக்குலியர் கேரக்டர் வாட் இட் இஸ் மீன்ஸ் இட் கண்ட்ரோல்ஸ். எதை கண்ட்ரோல் பண்ணுது? லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். பிளட் குளுக்கோஸ் லெவல்னு சொல்லுவாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் செட் டு பி இன்சுலின் அப்படிங்கிறது, தட் இஸ் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது. அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் பண்ணுது as well as it also allows. எதை அலோவ் பண்ணுதுன்னா செல்லுலார் அப்டேக். செல்லுலார் அப்டேக் எதை எடுத்துக்குதுன்னா அண்ட் ஆல்சோ யூட்டிலைசேஷன். எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செல்லுலார் அப்டேக் அண்ட் ஆல்சோ யூட்டிலைசேஷன் ஆஃப் மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் த குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் ஃபார்மேட்டாக தான் இந்த இன்சுலின் கொண்டுட்டு போகும் பிளட்டில். ஸோ இதை தான் சுகர் லெவல் இன் பிளட் அப்படிங்கிறது இந்த நேம் வச்சு தான் சொல்லுவாங்க. இது வந்து எனர்ஜி மாலிகுல். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டயர்டாக இருக்கிறோன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோன்னா எனர்ஜி, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். இட்ஸ் அ கைண்ட். சேம் வே இதுவும் வந்து நமக்கு ஃபாஸ்டிங் பீரியடில் மோஸ்ட்லி எனர்ஜி ரிலீஸிங் ப்ராடக்டாக இருக்கிறது இது தான். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு டிகிரி வந்து ஹை ரேட்டில் போயிட்டே இருந்தது விஷயம். ஸோ அதுக்கும் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். டெய்லி இன்ஜெக்ஷன் டோசேஜ், அது இன்ஜெக்ஷனோட பெயின், அது வந்து பிகாஸ் இட் ஹேஸ் சம் குவான்டிட்டிஸில் அது எடுத்துகிட்டு இருந்தாலும் டெய்லி யூஸ் பண்ணால் ஒரு நாள் யூஸ் பண்ணனாலும் இட் ஹேஸ் சம் கான்சிக்வன்சஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்க முடியுமாங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் தே ஆர் சஃபரிங். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஃபார் தட் ரீசன் இது என்னென்னா இன்சுலின் அந்த அப்சார்ப்ஷனில் வரும்பொழுது செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷனில் குளுக்கோஸ் டிக்ரீஸ் ஆகும்பொழுது தட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ இதில் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் இன் பிளட் கான்சன்ட்ரேஷன் இன் பிளட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். யூட்டிலைசேஷன் அலோவ் பண்ணுறது வந்து பிளட் வந்து டிக்ரீஸ் ஆகும்பொழுது இதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டு பண்ணாமல், ஏன்னா இங்கேருந்து கிடைக்கலங்கிறதுனால இது வந்து கான்சன்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கலங்கிறது இந்த பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் கான்சன்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுக்கும் வந்து ஏர்லி பயோடெக்னாலஜியில் வந்து ஐசோலேட் பண்ணாங்க. ஐசோலேட் எதை பண்ணாங்கன்னா பேன்க்ரியாஸில் எது ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அந்த குளுக்கோஸ் பீட்டா செல்ஸ் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோலில் அலோவ் பண்ணுறது பீட்டா செல்ஸை ஐசோலேட் பண்ணாங்க. அதுவும் எதில் இருந்து பண்ணாங்க? ஹியூமன்ஸ் அலோவ் பண்ணலை. பிகாஸ் இட்ஸ் சம் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ். பிக்ஸ் அண்ட் கவுஸ்லேருந்து எடுத்தாங்க. ஐசோலேட் பண்ணி எதுனா இன்சுலின் ஐசோலேட் பண்ணி இதை என்ன பண்ணாங்க? ப்யூரிஃபை பண்ணாங்க மறுபடியும். பிகாஸ் இது வந்து அனிமல் வேறு, இது எங்கே போகணுன்னா ஹியூமன்ஸ்க்கு கொண்டுட்டு போகணும். ஃபார் தட் ரீசன் தே ப்யூரிஃபை இட் அண்ட் தென் தே கிவன் இட் ஆஸ் அ மெடிசன் டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொண்டுட்டு போனாங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த பிக்ஸ் அண்ட் கவுஸில் இருக்கிற இன்சுலினும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட இன்சுலின்லேயும் தேர் இஸ் சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது.
அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸே ஸோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸு கொடுக்க ஆரம்பிச்சது இந்த பேஷண்ட்ஸில். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதிகமாகவே வர ஆரம்பிச்சது. ஏன்னா இது அனிமல், இவங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ தட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமேஷனில் இருக்கிறதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதிகமாகவே இருந்தது. ஸோ எவ்ரி பேஷண்ட்ஸ் ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அலர்ஜிக்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக இன்க்ளூட் ஆனதால் லேட் 1970s ஓகே ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது பயோடெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் திஸ். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தாங்க. தட் இஸ் இது வந்து இங்கே வந்து இன்சுலினை தான் எடுத்தாங்க, ஐசோலேட் பண்ணாங்க. இங்கே எந்த ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அதையே எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ்ங்கிறது இல்லாமல் இருக்குமே அப்படின்னு யோசித்தாங்க. ஃபார் தட் ரீசன் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஹியூமன் இன்சுலின் டிஎன்ஏங்கிறத தான் ஐசோலேட் பண்ணாங்க. எந்த ஜீன் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ, இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளோடது. இதை இன்சர்ட் பண்ணாங்க. எங்கன்னா இதை டைரெக்டாக கொண்டுட்டு போக முடியாது. பிகாஸ் இதனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவும் இதை வந்து டைரெக்டாக இன்ஜெக்ஷன் பண்ணுறது வந்து மோர் காம்ப்ளிகேஷன். அதுக்குன்னு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இல்லைங்கிறதுனால, ஹியூமன்ஸ்க்கு டைரெக்டாக கொடுக்க முடியலைங்கிறதுனால ஈகோலே பாக்டீரியா, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் பாக்டீரியாங்கிறதுனால இதில் பிளாஸ்மிட்ஸில் என்ட்ரு பண்ணாங்க. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணதும் இது வந்து என்ன கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா ப்ரோ இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு கொண்டுட்டு வந்தது. ஸோ அது அப்படின்னா என்னதுன்னா இது வந்து ஜஸ்ட்டு ப்ரீகாசர். இது இருந்தால் அந்த ஹியூமன் இன்சுலின் ஜீன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் கிடைச்சிது. இன் தட் ரீசன் நமக்கு ஆல்ரெடி ஏ அண்ட் பி செயின் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது கூடவே சி செயின்னு ஒன்று இன்க்ரீஸாக இன்னொரு அடிஷ்னலாக வந்தது. தட் சி செயின் இஸ் த ப்ரீகர்சர் ஹியர். ஸோ இது வந்து லீடர் சீக்வன்ஸ், இது வந்து லீட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பிரெயின் மாதிரி இந்த ஜீனை இது இன்டர்ன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ திஸ் இஸ் நாட் த குவான்டிட்டி, இது இன்னும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு ப்ளட்டில் சர்க்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது கண்ட்ரோல் கொடுக்க ஆரம்பித்ததுனால திஸ் சீக்வன்ஸ் வில் ரிமூவ்ட். லீடர் சீக்வன்ஸ் வில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தான் இப்போ என்ன பண்ணாங்க, ஹியூமன்ஸ்க்கு கொண்டுட்டு போனாங்க. இந்த ஹியூமன்ஸில் வரும்போது இட் ஹேஸ் சம்திங், இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் காட்டாமல் இட் ஹேஸ் சம் ரோல் இன் இட் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ இட் ஹேஸ் பின் அந்த டெக்னிக்கை எப்படி பண்ணாங்கிறது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தே ஹேவ் கிவன். ஃபர்ஸ்ட் அவங்க ஹியூமன் இன்சுலின் ஜீன் ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ ஃபார் தட் ஹியூமன் செல் எடுத்துக்கிட்டாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இட் ஹேஸ் அ சர்க்குலர் டிஎன்ஏ, சர்க்குலர் தட் இஸ் மெம்பரைன் பவுண்டட் த்ரெட் லைக் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கும் தெரியும். அண்ட் அதுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டது பிளாஸ்மிட், அதாவது ஈகோலை பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து அதுக்கு மெம்பரைன் இல்லாதனால ஃப்ரீயாக இருக்கும் சைட்டோபிளாசமில். ஸோ இதனோட கேரக்டர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு இருக்கிற வெக்டார் இந்த சென்ஸ் இதை தான் கேரியராக இதை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இந்த ஜீன்ஸோட கேரக்டர்ஸ் இன்னொரு ஈகோலைக்கு கொண்டுட்டு போக முடியும். ஸோ திஸ் இஸ் ஈகோலையோடது. ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வெக்டர். ஸோ இப்போது இதிலிருந்து அப்பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளாஸ்மிட்லேருந்து இந்த ஷேப்போட சைஸ்க்கே அது சேம் அமௌண்ட்டில் இருக்கிறது இவங்க வந்து ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த போர்ஷன் கட் பண்ணிட்டாங்க, எடுத்தாச்சு. இப்போ இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணும்போது இட் வில் பி லைக் திஸ். இதை தான் இங்கே கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக அந்த கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஈஸியாக இல்லை. இதுக்கும் வந்து நீட் சம் சிசர் மாதிரி ஒன்று வேணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இது என்ன ஸ்பேஸில் பர்டிகுலராக உங்களுக்கு அந்த செக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் வேணுமோ அதை
பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சிசர். திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். நமக்கு இப்போது ஆர் டிஎன்ஏ இஸ் த ரிசல்ட். ஸோ நவ் இதை இப்போது அகெயின் ஒரு பாக்டீரியமுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஈகோலை பாக்டீரியம். ஸோ ஆல்ரெடி அதுக்கு டிஎன்ஏ இருக்குது. அலாங் வித் தட் அந்த பிளாஸ்மிடை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்டன்ட் ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து இன்சர்ட் பண்ணுறது இன்ஜெக்ஷன் எடுத்து கொண்டு போய் உள்ளே விடுற மாதிரியான விஷயம் இல்லை. இட் ஹஸ் சம் என்சைம்ஸ், enzymatic activities. So now this is called as recombinant bacterium. ஸோ இது வந்து இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதனோட நேச்சுரலாக எப்படி மல்டிப்ளை ஆகுமோ அந்த மாதிரி மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். மல்டிப்ளை ஆகும்பொழுது நம்மளுக்கு ஹியூமன் இன்சுலின் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் நம்ம இங்கே வந்து நார்மல் ஹியூமனோட இன்சுலின் நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸோட தான் எடுத்திருக்கோம். ஸோ இதனோட ஆக்ஷன் தானாகவே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே நடக்கிறதில்ல, ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் நடக்கும். ஸோ ஏன்னா உள்ளே வந்து போயிட்டாக்கா அதனோட ஒர்க் அந்த வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா இட் ஆல்சோ ஹேவ் சம் கான்சிக்வன்சஸ். ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரும்பொழுது நவ் இட் வில் என்டர் இன்டு ஹியூமன் பாடிக்கு என்டர் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்ன அந்த பி ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அது கூடவே வந்து சி செயின் சொல்கிறோம், அதுவும் வருதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி இருக்கிறது எக்ஸ்ட்ரா வரதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒன், நத்திங் பட் இதெல்லாம் இன்சுலின் ப்ரொடியூஸ். ஏன்னா அங்கே லேக்காக இருக்கிறத காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி நடந்திருக்கு. ஸோ இப்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பாக்டீரியா அதனோட ஒர்க் அது பேட்டன் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கெல்லாம் தேவைப்படுதோ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போது இந்த பாக்டீரியா மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கும், அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பியூரிஃபிகேஷன் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து கெமிக்கல் காம்பவுண்டுங்கிறப்போ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி செயின். ஏ பி இது கார்பாக்சில் குரூப்பில் அட்டாச் ஆகியிருக்கு அண்ட் இட் இஸ் ஸோ திஸ் இஸ் பெப்டைட் பாண்டில் வர்றது இங்கே தான். ஸோ இங்கேருந்து இதனோட செயின் இங்கே வரும். இதை தான் எக்ஸ்ட்ரா செயின்னு சொல்கிற சி செயின். இதுதான் என்னவாக போகுது, ப்ரீப்ரோ என்சைம் ப்ரீகர்சர். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் இங்கே முடிஞ்சதும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பெப்டைட் பாண்டை பிரேக் பண்ணால் தான் இது வந்து இங்கே டைரெக்டாக கொண்டுட்டு போக முடியும். அட் த சேம் டைம் இந்த சி செயின் ஏ அண்ட் பியோடையும் கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணால் தான் இட் வில் மேக் யூஸ். நம்ம என்ன எதுக்காக பண்ணுறோமோ அந்த ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் கார்பாக்சில் குரூப் இங்கே பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணும்பொழுது இந்த இடத்துல சல்ஃபர் டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் மாலிகுல் டபுள் பாண்ட். ஸோ இது கொண்டுட்டு வரும்பொழுது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்டாச்மெண்ட். இப்போது இங்கே சி செயின் இங்கே அட்டாச் ஆனாலும் இன்டர்ன் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் காம்பினேஷன் வித். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ப்ரோ இன்சுலின். ஸோ இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஏ மாலிகா. பிகாஸ் ஏன் இப்படி போடுறேன்னா அமினோ ஆசிட்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா டிஃபர்ஸ். ஸோ இங்கேயா வந்து பாண்ட் ஃபார்மேஷன் வந்துடும். ஸோ இன்டர்ன் இங்கே நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ இங்கேயும் வந்து சல்ஃபைட் இங்கேயும் பிகாஸ் இந்த சி செயின் இங்கே அட்டாச் ஆகும்போது இங்கேயும் ஒரு sulfide bond formation. So this is the structure of insulin. ஸோ இந்த இன்சுலினை அப்ரூவ் பண்ணுறதுக்கும் இட் டேக்ஸ் சம் டைம். ஏன்னா அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் வாலண்டியர்ஸ் வேணும். வாலண்டியர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து அப்ரூவல்கே போச்சு. 1970s லேட் 1970s பண்ணாங்க. பட் 1982 தான் they get the approval. பட் 1986 தான் மார்க்கெட்டுக்கே வந்து ஆரம்பிச்சது.
மார்க்கெட்டிங்கே வந்தது. ஓகே நீங்கள் பண்ணலாம், இட்ஸ் சேஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இன்சுலின் இஸ் கால்ட் ஆஸ் த ஹியூமலின். ஏன்னா ஒரு ஹியூமன், நார்மல் ஹியூமன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணதால் இட் இஸ் செட் டு பி லைக் திஸ்.